2021ல் யூடியூப் சேனல் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும். யூடியூப் சேனலுக்கு முதல்ல தேவைப்படுறது நமக்கு ஒரு அக்கௌண்ட்டு, ஜிமெயில் அக்கௌண்ட்டு. பின்ன யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே எலிஜிபிலிட்டி, அப்புறம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். யூடியூப் சேனலுக்குள்ள அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட்லேயும் தொடங்கலாம், பிராண்ட் அக்கௌண்ட்லேயும் நமக்கு தொடங்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சேனல் தொடங்கிட்டேன், என்னோடது பர்சனலாக பிராண்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லைடை பாருங்கள். இதில் என்ன இருக்குது? இது என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும்தான் இருக்கும். யுவர் சேனல், யுவர் அக்கௌண்ட்டுன்னு மட்டும்தான் இருக்கும். அதே இது உங்களோட பிராண்ட் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த சேனல் பிராண்ட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு கீழே இந்த சேனல் மேனேஜர்ஸ்னு உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம யூடியூப் சேனல் தொடங்கியிருந்தோன்னா இந்த சேனல் மேனேஜர்ஸ் அதில் இருக்காது. பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்மளோட சேனல் க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு ஒரு சேனல் மட்டும்தான் அட் அ டைம் பண்ண முடியும். அதே இது நம்மளோட அக்கௌண்ட்டில், ஜிமெயில் அக்கௌண்ட்டில் பிராண்ட் அக்கௌண்ட்டாக நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது நமக்கு நிறைய சேனல்ஸ் அட் த டைம் நமக்கு க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குக்கிங்க்குன்னு தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம், கிராஃப்ட்டுக்குன்னு தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம், பின்ன நமக்கு ட்ராவல்னுக்கு தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம். இப்படி நம்மளோட அக்கௌண்ட்டு பிராண்ட் அக்கௌண்ட்டாக மாறும்போது நமக்கு நிறைய சேனல்ஸ் இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் பிராண்ட் அக்கௌண்ட்டோட ஒரு அட்வான்டேஜ். ஐயோ, நான் பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் என்னோடய சேனல் இருக்குது, ஐயோ எனக்கு பிராண்ட் அக்கௌண்ட்டாக மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மாற்றலாம். அதுக்குள்ள ஆப்ஷன்ஸும் நமக்கு யூடியூப் தந்திருக்காங்க. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் தாங்க. அது 365 டேஸில் உங்களுக்கு வேணும். அதாவது ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது, 365 டேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2017 தொடங்கினவங்களுக்கும் 365 டேஸில் அவங்க இந்த க்ரைட்டீரியா அட்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானிட்டைசேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலுமே நமக்கு அந்த கவுண்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட்னாத்துக்கு வரும் நமக்கு. இது 1000 to 9999னா 10 பேர் கூடினா தான் நம்மளோட கவுண்ட்டு மாறும். அதே இது 10,000லேருந்து 99,999 வரும்போது 100 சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்தால் தான் நம்மளோட கவுண்ட்டு கூடும். இப்படி தாங்க யூடியூப் கவுண்ட் எடுக்கிறது. அடுத்து உள்ளது நம்மளோட கண்டென்ட்டுக்குள்ள டைட்டில். அது மேக்ஸிமமாக நம்மள 60 to 70 கேரக்டர்ஸு. எது ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை நம்ம முதலையே கொடுத்துடணும். இந்த டைட்டில் தாங்க முக்கியம். நம்ம டைட்டிலுக்கு ஏற்றாக்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் நம்ம வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது யூடியூப் ஒரு தம்ப்நெயில் கொடுக்கும். ஆனால் நம்மளோட கண்டென்ட்டுக்கு ஏற்றாக்கில் ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இந்த தம்ப்நெயிலை பார்த்து தான் மக்கள் அந்த வீடியோவை பார்க்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறது. அப்போ அது நம்மளோட வீடியோவுக்கு ஏற்றாக்கில் உள்ள தம்ப்நெயிலை நம்ம க்ரியேட் பண்ணி தம்ப்நெயிலாக கொடுக்கும்போது வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூடியூபராக நீங்கள் 2 விஷயம் ரொம்ப மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கமெண்ட்ஸு மற்றவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நியூ சப்ஸ்கிரைபர், ஸ்டே கனெக்டட் அப்படி உள்ள வார்த்தைகள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்காம, இல்லைன்னா வீடியோஸ் பாதி பார்க்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினாலும் அது அவங்களுக்கு ஒரு கவுண்ட்டாக போகாது. இதே தான் உங்களுக்கும். இப்போ நம்மளோட சேனலில் யாரும் நம்மளோட வீடியோஸ் பார்க்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குனாலும் நமக்கு அந்த சப்ஸ்கிரைப் கவுண்ட்டு கூடாது, அது குறைய தான் செய்யும். அதனால் நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அதை சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்க வேண்டாம். இந்த வீடியோ வச்சு ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறதுக்குள்ள ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்படி நீங்கள் ஒன்று தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ லிங்க்கு கொடுக்காதீங்க. உங்களோட சேனலோட பேரை கொடுத்து
அவங்கள கூகுள் சர்ச்லேயோ இல்லைன்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ண சொல்லி உங்களோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.